முதல்ல அந்த குழந்தை பாட ஆரம்பிக்கிறப்பவே என் கண்ணெலாம் கலங்கிடுச்சு. தமிழ் பெண்களை இந்த மேடையில் பார்க்குறப்ப, ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்குறப்ப நிஜமாவே அவ்வளோ கண் கலங்குற ஒரு சம்பவமாக இருக்கு. இவ்வளோ பெரிய வெற்றி, மலைக்காட்டில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ண டாக்டர், பிரசவம் பார்த்த அந்த டாக்டர், இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய அரிதிலும் அரிதான ஒரு சாதனை. இந்த பெண்களை எல்லாரையும் மேடையில் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. தமிழ்நிலம் மட்டுமல்ல, இந்திய நிலம் முழுக்க பெண்ணை சக்தியாக பார்க்கிறோம், தெய்வமாக பார்க்கிறோம், ஒரு தேவியாக பார்க்கிறோம். யாதுமாய் நின்றாய் காளி அப்படின்னு பெண்ணை ஒரு பெரிய ஒரு தெய்வமாக பார்க்கிறோம். ஆனா அப்படி பார்க்கிற பெண்ணை நாம் ஒரு உடைமையாக பார்க்கிறோம், ஒரு பொருளாக பார்க்கிறோம், கவர்ந்திழுக்கும் ஒரு பொருளாக பார்க்கிறோம், அபகரிக்க வேண்டிய ஒரு பொருளாக பார்க்கிறோம், உடைமையாக பார்க்கிறோம். அந்த உடைமையாக பார்க்கறதுனாலதான் பெண் மொத்த வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவ விழுந்து கிடந்தாள்.